ரைட்டா சில இடம்லாம் பிளர் பண்ணிட்டாங்க. அது இல்லைன்னா இன்னும் படம் சூப்பரா இருந்திருக்கும். ஹாய், வெல்கம் டு த பாயிண்ட் ஆஃப் ஷோ. இன்னைக்கு பாயிண்ட் ஆஃப் ஷோ எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரத் பிரேம்ஜி நடிச்சு ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டோன்ட் மூவியா உருவாயிருக்க சிம்பா. அந்த படம் வந்து நிறைய பேர் உள்ள படம் பார்த்துட்டு இருக்காங்க. படம் பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க போலாம். கோல் பண்ணி தான் ப்ரோ வரணும், தனியாக வரக்கூடாது ப்ரோ. அந்த படம் அப்படி இருக்கு ப்ரோ, ஃபுல் டைமென்ஷன், வேற டைமென்ஷன் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. ஒரு டோபமைன் காய் எப்படி இருப்பானோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. நல்லா படம் வேற லெவல் ஜி. நல்லா இருக்குதுல்ல. சிம்பா படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு புது ஜானர் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க டைரக்டர் அண்ட் டீம். சூப்பரா இருக்கு ப்ரோ. பரத் சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. நல்லா ஜிம் ஒர்க்லாம் பண்ணிட்டு பயங்கரமா இருக்காரு. ஸ்டோனர் ஃபிலிம். பாரத் பிரேம்ஜி காம்போ வந்து எந்த அளவுக்கு வேற லெவல் தல்ல. பிரேம்ஜியும் பரத்தும் காம்பினேஷன் வேற லெவல். பிரேம்ஜி பரத், பிரேம்ஜி தான் ப்ரோ ஹைலைட்ஸ் படத்துல. அது சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆனா ரொம்ப ஸ்லோவா போகுது மூவி. ஹீரோனியோட சைட் வரி சூப்பரா இருப்பாங்க. ரைட்டா சில இடம்லாம் பிளர் பண்ணிட்டாங்க. அது இல்லைன்னா இன்னும் படம் சூப்பரா இருந்திருக்கும். ஓகே தான். ஆனா நெகட்டிவ்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப ஸ்லோவா இருக்கு படம். ட்ரெய்லர்ல இருந்த எதுவுமே வரல. நார்மலா ஒரு டாக் ஃபிலிம் அவ்வளவுதான். காமெடி தான் ப்ரோ ஃபுல்லாவே. ஃபுல்லா கிராபிக்ஸ்லாம் செம்மையா இருக்கு. பார்க்கலாம். பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்திருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப எல்லா ரோலும் பார்க்க அட்ராக்டிவா இருந்துச்சு. இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. பிரேம்ஜி கலகிட்டாரு போட்டு. இது ஒரு என்ஜாய்மெண்ட். லவ் ஸ்டோரி, அப்புறம் அந்த டாகோட பண்ற ரொமான்ஸ், அது ஒரு லெவல். ஹீரோயின் ஒரு லெவல். உண்மையிலேயே பரத் பிரேம்ஜி காம்போலாம் பரத் பிரேம்ஜியா அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னடா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் நாங்க போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது. ஆனா இது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்லோவெல்லாம் இல்லை தலை, நல்லா தான் தலை போகுது. கொஞ்சம் அந்த டார்க் கேரக்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். வேற எதுவும் இல்லை தலை. ஓவரால் அந்த ஸ்டோன் ஃபிலிம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்களா, அதெல்லாம் எப்படி இருக்கு? ஸ்டோன்ன்றது ஒரு சின்ன பார்ட் தான் ஜி. மீதி எல்லாம் நார்மல் தான் ஜி. ஸ்டோன்ன்றது சும்மா ஒரு பேசிக் கான்செப்ட். அதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் பண்ற ஃபன் காமெடிலாம் வேற லெவல் ஜி. அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு லைக் இனிஷியலாவே வந்து நம்ம எல்லாரும் அந்த மைண்ட் செட் கொண்டு வந்திருக்கிறாரு டைரக்டர். ஸோ இது நல்ல ஒரு அட்டெம்ப்ட் தான். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஆல் அபவுட் டு சே. நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டா ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிம்மான ஒன்று நல்லா இருக்கு, பார்க்கலாம் எல்லாம். ஸோ இன்னும் இந்த கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் லைக் தமிழ் சினிமாலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் மக்களுக்கு காமிக்கணும். ஸோ இது ஒரு நல்ல அட்டெம்ப்ட். உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காங்க. காலேஜ் பசங்க எல்லாம் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபேமிலி எல்லாம் வந்து அவங்க என்ஜாய் பண்ணலாம் தெரியல. காலேஜ் பசங்க எல்லாம் ஜாலியாக வந்து பார்க்கலாம். இது ஒரு கம்பேக்கான கன்கேவா இருக்கும் தெரியல. பரத்தும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, பிரேம்ஜியும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ படம் பார்த்து வெளியே வந்தாங்க என்ன சொன்னாங்க கேட்டிருப்பீங்க. பரத் பிரேம்ஜி காம்போ வந்து ஒரு வேற லெவலில் இருக்கு. பரத்துக்கு உண்மையிலே இந்த படம் வந்து ஒரு கம்பேக்கான ஒரு படமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. அது போக ஹீரோயினை விட செகண்ட் ஹீரோயின் வந்து பயங்கர ஜாலியாக இருக்காங்க. இந்த கிளாமர் இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சிம்பா படம் நீங்க பார்த்தீங்களா, பார்க்க போறீங்க, இல்லை படம் பார்த்தா படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா பண்ணணும், லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெட் டிவி ஃபார் யூ 7.7 lakhs சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது வந்து 1 million வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.